அன்பார்ந்த மைவி த்ரீ ஆர்ட்ஸ் குடும்ப உறவுகளுக்கு வணக்கம். இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த ப்ராடக்ட் ஸ்டோரில் போயிட்டு வாங்கணும் அப்படின்ட்டு எல்லாரும் சொல்லி சோஷியல் மீடியாவில் பரவிட்டுருக்கு. அது நிறையா பேர் என்ன கேட்குறாங்க அப்படின்னாக்கா, நாங்கள் எதுக்கு போய் பொருளை வாங்கணும், அப்படி வாங்கணும்னு யாருமே சொல்லலையே அப்படின்னு நிறையா பேர் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதாவது நான் என்ன சொல்ல வரேன்னா, எனக்கு தெரிஞ்சது சொல்கிறேன், தப்பாக இருந்தால் என்னை மன்னிச்சிங்க. அதாவது இந்த எம்டி நமக்கு முன்னாடி வெளியில் இருந்த வரலையும் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. எம்டி இருக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எல்லாமே பணம் நமக்கு கிரெடிட் ஆகிட்டு இருந்தது. எந்த பிரச்சனையும் இல்லை. பணம் வித்ட்ரா போடுறோம், அடுத்து ஒரு 15 நாளைக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு வித்ட்ரா ஆகிட்டு இருந்தது. இப்போ எம்டி உள்ளே இருக்கிறாரு அப்படின்றதுனால கொஞ்சம் அந்த வித்ட்ரா பிரச்சனையை கொஞ்சம் ஸ்டாப் ஆகி நிற்கிது. இது எல்லாத்துக்கும் முக்கிய காரணம்னு என்னான்னு நான் சொல்ல வரேன்னா, இந்த எலெக்ஷன் தாங்க காரணமே. இந்த எலெக்ஷன் வராமல் இருந்திருந்தால் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பே அவுட் வந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த எலெக்ஷன் இன்னும் ஒரு 6 மாதம் தள்ளி வச்சுருக்கக்கூடாதா அப்படின்னு கூட நான்லாம் நினச்சிட்டு இருக்கிறேன். இன்னொரு 6 மாதம் தள்ளி வச்சுருந்தாங்கனாக்கா நமக்கு அந்த 6 மாதம் நமக்கு பே அவுட் வந்திருக்கும், நம்ம கடன் பிரச்சனைலாம் கொஞ்சம் தீர்ந்துருக்குமே அப்படின்னு நினச்சி ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கிறேன். அந்த எலெக்ஷனால் தான் நமக்கு நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் இருந்ததுனால பே அவுட் போட முடியாமல் போயிட்டுது. அந்த டயத்தில் தான் இந்த கேஸ் பிரச்சனையும் உண்டாயிடுச்சு. இதனால தான் இப்போ இவ்வளோ பெரிய சிக்கலுக்கு நம்ம ஆளாயிட்டோம். இது எலெக்ஷன் வைக்காமலே அறிவிச்சிருந்துருக்கலாமே. இப்போ இருக்கிற அதாவது நம்ம தமிழ்நாட்டுக்கு மட்டும் சொல்ல வரேன். இப்போ எலெக்ஷன் இல்லாமலே அறிவிச்சிட்டு போயிருந்துருக்கலாம். இப்போ யார் முதல்வராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் 40 தொகுதி அப்படின்னு. இப்போ அதுதான் நடந்திருக்கு. 40க்கு 40ன்னு அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்களா. இதுக்கு எலெக்ஷன் வைக்காமலே அறிவிச்சிட்டு போயிட்டு வந்துருக்கலாம். இந்த எலெக்ஷன் வச்சு ஒரு 50-60,000 மக்களுடைய வாழ்வாதாரத்தை சேதப்படுத்தியிருக்கு. அவ்வளோதான், அப்படி தான் சொல்லணும். எனக்கும் நான் என்ன சொல்கிறது, நான் ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் இருக்கிறேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு கேப்ஸாக போட்டுக்கிட்டு எந்த பிரச்சனையும் இல்லாமல் அழகாக நான் பாட்டுக்கு ஆடு மேய்க்க போவேன். ஆடு மேய்ச்சிக்கிட்டு கேப்ஸாக போட்டு என்னுடைய சீலிங் அமௌண்ட் எடுத்துருவேன். மாதம் நான் வித்துட்றா. அது ஒரு செலவுக்கு நமக்கு ஃபேமிலியில் ஒரு செலவுக்கு ஒரு இதாக போயிடுது. இப்போ அதனால் என்ன சொல்கிறேன்னாக்கா, இப்போ அதாவது நார்மல் டேக்கு வந்துடுச்சு அப்படின்னா மந்த்லி நமக்கு வித்ட்ரா எம்டி வெளில வந்தோடனே மாதம் நமக்கு வித்ட்ரா வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னாக்கா, அந்த டைமில் கூட நம்ம போய் பர்ச்சேஸ் பண்ணணுங்கிறது அவசியம் இல்லைங்க. ஆனால் இப்போதைக்கு எம்டி உள்ளே இருக்கிறாரு. வேறு எந்த ஒரு இதுலேயும் வருமானத்துக்கு கம்பெனிக்கான ஒரு வருமானம் நமக்கு இந்த ப்ராடக்ட் விற்கிறதுனால தான் அது கம்பெனிக்கு ஒரு வருமானம் கிடைக்கும். அப்படின்னு இருக்கும்போது நம்ம கண்டிப்பாக அவர் உள்ளே இருக்கிற இந்த டயத்தில் நம்ம கொஞ்சம் பொருட்களை பர்ச்சேஸ் பண்ணி கம்பெனிக்கு ஒரு குறிப்பிட்ட லாபத்தை கொடுத்தோம்னா, எம்டி சார் வெளியில் வந்த உடனே கண்டிப்பாக நம்மளுக்கு பே அவுட்டு போகிறதுக்கு சீக்கிரமாக பே அவுட்டு போகிறது கொஞ்சம் வசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. இதன் மூலிமா ஏதாவது தப்பாக பேசியிருந்தால், மொத்தம் நம்ம மைவி த்ரீ ஆர்ட்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 60 லட்சம் பேர் இருக்கிறதா எல்லோரும் சொல்கிறாங்க. 60 லட்சம் பேர் இருக்கிறதுல அதாவது இந்த சிஎம் உறுப்பினர்கள் அவங்களுக்காக சொல்ல வரேன். சிஎம் உறுப்பினர்களில் அந்த அவங்க போட்ட அமௌண்ட்டை பர்ச்சேஸ் பண்ண அமௌண்ட்டை எடுத்தவங்களுக்கு சொல்ல வரேன். அவங்க கூடயே போயிட்டு இப்போ ஸ்டோரில் போயிட்டு இப்போ சரியாக பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. அவங்க மட்டும் பண்ணினாவே மொத்தம் 9 லட்சம் பேர் என்னமோ இருக்கிறதா சொல்லி யூடியூப்பில் சொன்னாங்க. அந்த 9 லட்சம் பேருமே போய் மந்த்லி ஏதாவது ஒரு பொருள் வாங்கி பர்ச்சேஸ் பண்ணால் கூட நம்ம கம்பெனி வருமானம் வந்துக்கிட்டு இருக்கோம். எம்டி சார் வந்தவொடனே எல்லாருக்கும் பணம் போடுறதுக்கு வசதியாக இருக்கும். எம்டி சார் வெளியில் வந்துட்டார், பணம் போடலன்னா அப்புறம் என்னமா போடுவாங்க. திரும்பவும் அது ரொட்டேஷன் வரணும். பர்ச்சேஸ் பண்ணி கம்பெனிக்கு லாபத்தை கொடுத்து அதுக்கப்புறம் தான் எம்டி பணம் போடுவார். நம்ம பணம் போடலன்னு சொல்லி என்ன பண்ணுறது. அந்த 9 லட்சம் பேரில் ஒரு 5 லட்சம் பேர் 6 லட்சம் பேர் கூட போய் பர்ச்சேஸ் பண்ணி பொருளை வாங்கினோடே ஓரளவுக்கு கம்பெனிக்கு லாபம் கிடைக்கும். எம்டி வந்தோடனே நமக்கு கேஷ் டெலிவரி பண்ணுறதுக்கு சௌகரியமாக இருக்கும். எல்லோரும் போயிட்டு 1000 2000த்துக்கு வாங்கணும் அப்படின்னு சொல்ல வரல. ஏதோ அவங்களால முடிஞ்சது வீட்டுக்கு தேவையானது, ஏதாவது இந்த பேஸ்ட்டு, இந்த சேமியா, ஒரு தைலம், இது மாதிரி நிறைய ஏகப்பட்ட ப்ராடக்ட் இருக்குது. ஏதாவது ஒரு மந்த்லி ஒரு பொருள் ஏதாவது ஒன்று வாங்கினா கூட போதும், கம்பெனிக்கு லாபம் வந்துடும். லாபம் வந்தோடனே எம்டி வந்தோடனே நமக்கு வித்ட்ரா போகிறதுக்கு ஈஸியாக. சில பேர் சொல்கிறாங்க என்னன்னாக்கா, ஸ்டோர் இருக்கிறது எனக்கு நான் இருக்கிறதுலேருந்து ரொம்ப தூரத்தில் இருக்குது ஸ்டோரு, அதனால் போய் வாங்க முடியல அப்படின்லாம் சில பேர் சொல்கிறாங்க. இப்போ என்ன பார்த்தீங்கன்னாக்கா, நான் போன வீடியோவில் ஒரு வீடியோவில் போட்டிருந்தேன். நான் போயிட்டு போன மாதத்தில் ஒரு 2 ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்திருந்தேன் அப்படின்ட்டு.
இப்போ எனக்கு பார்த்தீங்கன்னாக்கா, நான் இருக்கிறதுலேருந்து ஸ்டோர் இருக்கிறத பார்த்தீங்கன்னா, ஒரு 25 கிலோமீட்ரு. ஒரு 25 கிலோமீட்ரு டிஸ்டன்ஸு இங்கேருந்து. நான் ஸ்டோருக்கு போகணும் அப்படின்னாக்கா, ஒரு 25 கிலோமீட்ரு. ஒரு பஸ்ஸில் போகணும். இல்லைனா பைக் இருந்ததுன்னா, பைக் எடுத்துகிட்டு போயிட்டு வரணும். 25 கிலோமீட்ரு போய் தான் நான் போய் நம்ம ஸ்டோரில் போய்ட்டு அந்த 2 பொருளும் வாங்கிட்டு வந்தேன். அதே மாதிரி கொஞ்சம் அதாவது இப்போதைக்கு வந்து கொஞ்சம் தூரமாக தான் இருக்கும் ஸ்டோரு. நாளடைவில் பார்த்திங்கன்னா, நம்ம கம்பெனி வளர்ச்சி அடைய அங்கங்கே பக்கத்தில் நமக்கு ஸ்டோர் வந்துடும். எந்த பிரச்சனையும் இல்லை. இப்போ கொஞ்சம் வந்து கொஞ்சம் இது பார்க்காம போயிட்டு தூரமாக இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு போய் உங்களால் முடிஞ்சது ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணுங்கள். பர்ச்சேஸ் பண்ணால்தான் இப்போதைக்கு நமக்கு வந்து பணம் வந்து சீக்கிரமாக வரும் அப்படின்ட்டு இது மூலிமா சொல்லிக்கிறேன். யாரும் வந்து கமெண்டில் தப்பாக பேசாதீங்க. நானும் ஒரு விவசாயி தான். ஆடு மேய்ச்சிக்கிட்டு தான் நான் வந்து இந்த மைவி 3 ஆர்ட்ஸில் இருக்கிறேன். அதனால் கமெண்டில் யாரும் தப்பாக பண்ணாதீங்க. எனக்கு தெரிஞ்சதை நான் சொன்னேன், அவ்வளோதான். மற்றபடி அதுன்னு சொல்ல போனால் இந்த சீலிங் முடித்து அச்சீவர்லாம் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க போய் பர்ச்சேஸ் பண்ணாவே போதுங்க. இப்போ புதுசாக சேர்ந்தவங்கலாம் போய் பர்ச்சேஸ் பண்ணணும், பொருள் வாங்கணும் அப்படின்றதெல்லாம் கிடையவே கிடையாது. ஏற்கனவே இப்போ 50,000 மந்த்லி 50,000 எடுக்கிறேன், 30,000 எடுக்கிறேன்னு சொல்லி சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க போய் இப்போ ஏதாவது ஒரு பர்ச்சேஸ் பண்ணாவே போதும். இப்போ புதுசாக சேர்ந்தவங்க தான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறாங்க. ஏற்கனவே பழைய ஆளுங்களாம் இருக்காங்களா, அவங்களே சரியாக போய் பர்ச்சேஸ் பண்ணுறது கிடையாது. அப்படி இருக்கும்போது அப்புறம் என்னம்மா கம்பெனிக்கு பணம் வரும்? ஓகேங்க. ஏதாவது தப்பாக பேசுனேன்னா மன்னிச்சிடுங்க. கமெண்டில் வந்து தப்பாக கமெண்ட் பண்ணாதீங்க. ஓகே, தேங்க்யூ.